ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, முதலாம் ராஜேந்திர சோழனோட கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, தேசிய நெடுஞ்சாலை ஓச்சேரியிலேருந்து பிரம்மதேசம் தாண்டி 5 கிலோமீட்டரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த மன்னர்களால் கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 90 கல்வெட்டுகள் இந்த கோயிலில் கிடச்சிருக்கு. அதனால் இந்த கோயில் தொல்லியல் துறையோட பராமரிப்பில் தான் இப்பயும் இருக்குது. இதில் மூலவர் இருக்கிற பாதி வந்துட்டு பல்லவர்களாலும் அடுத்த பாதி சோழர்களாலும் கட்டப்பட்டது. இது ஏன் ராஜேந்திர சோழனோட பள்ளிப்படை கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜேந்திர சோழன் இறந்ததுக்கப்புறமா வானமாதேவி உடன்கட்டை ஏறி அவங்களோட அண்ணன் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குளக்கரையை நிறுவுறாங்க. அதனால தான் இது ராஜேந்திர சோழன் சொல்கிறாங்களே தவிர்த்து அஸ்தியெல்லாம் அந்த கோயிலில் எங்கேயுமே புதைக்கப்படலை. அதுக்கான கல்வெட்டுக்கள் எதுவுமே அங்கே கிடைக்கவும் இல்லை. ஸோ இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயிலை கண்டிப்பாக